இடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நம்ம எல்லாரும் ஒரு நைட்டு சொல்லுவோம், நாளைக்கு மனம் திரும்புகிறேன். அன்னைக்கு நைட்டு தான் ஆண்டவர் வரப்போறாரு. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அடுத்த மாதம் எதுக்கு இருக்குது, அடுத்த மாதம் மனம் திரும்புகிறேன். அடுத்து சொல்லுவோம், அடுத்த வருஷம் எதுக்கு இருக்குன்னு. ஆண்டவர் சொன்னார், நாளை என்பதே இல்லைங்கிறார். உண்மைதானே? நாளை என்பதை யார் கரத்தில் தான் இருக்குது? அவர் கருத்தில் தான் இருக்குது. நாளை என்பதே இல்லை. நாளைக்கு இருப்போம் இல்லைங்கிறது நமக்கு யாருக்குமே கேரண்டி கிடையாது. இன்றைய ரட்சணிய நாள் சொல்றார். அப்போ இன்னைக்கு என்கிட்ட திரும்புங்க, நான் உங்க பக்கமா திரும்புறேன். அப்போ இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என் பக்கமா திரும்பல? ஆண்டவருடைய வெளிச்சம் என் பக்கமா வீசல? ஏன் ஆண்டவருடைய பார்வை என் பக்கமா விழுகல? அன்னையில இருந்தே நீங்க இப்படித்தான்ப்பா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒட்டகத்துக்கு புள்ளியை மாற்ற முடியாத மாதிரி, எத்தியோப்பியனுடைய தோலை மாற்ற முடியாத மாதிரி, இன்னைக்கும் எத்தியோப்பியன் கருப்பன் தானே. எத்தியோப்பியா என்ன சேம் புத்திர மாதிரி வெள்ளை வெள்ளையனா இருக்கான்? இன்னைக்கும் மாற்ற முடியல. எத்தனையோ வருஷமா எத்தியோப்பியன் யார் தான்? பக்கத்து நாடு வெள்ளைக்காரன் தான். எகிப்து பக்கத்து நாடு வெள்ளைக்காரன் தான். ஆனால் அவன் மட்டும் எப்படி இருக்கான்? ஆண்டவர் சொல்றாரு, எத்தியோப்பியனுடைய தோலை உரிக்க மாற்ற முடியாத மாதிரி, ஒட்டகத்தோட புள்ளியை மாற்ற முடியாத மாதிரி உங்களை மாற்றவே முடியலையப்பா, உங்களை திருப்பவே முடியலையப்பா. அது அவருடைய வேதனை. அப்ப திரும்புங்கள்ன்றார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? எப்படி கெட்ட குமாரன் திரும்பின போது அப்பா வாசல்ல நின்றாரு. எப்படி நின்றாரு? எப்படி நின்றாரு? அங்க திரும்பும் போதே அப்பாவுக்கு தெரியும். ஒரு நிலையில சொல்லுங்களேன். எப்படி பீரோல மோதிரம் இருந்துச்சு? அவன் கேட்குறானே, எனக்கு ஒரு மோதிரம் என்னைக்காவது போட்டிங்களா? நானும் எத்தனை கண்ணு வளர்த்தேன், எத்தனை கண்ணுக்குட்டிக்கு நான் இற வச்சேன், எத்தனை கண்டுக்குட்டிக்கு நான் வைக்கல் வச்சேன். எனக்காக ஒரு கண்ணுக்குட்டி நீர் போட்டு விருந்து வச்சீரா? ஏன்னா திரும்புறவன் பக்கமா கத்தர் திரும்புறாரு. கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க திரும்புறவங்க பக்கமா கத்தர் திரும்புறாரு. அவங்க எப்படி திரும்பாம இருந்தாங்க அப்படிங்கிறத கத்தர் சொல்றாரு. 3ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கத்தருடையவர்களாயிருக்கும்படி நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவாங்க. நீங்களாம் எல்லா கிறிஸ்தவர்களும் நம்மளை ஏன் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கலைங்கிறது தெரியும்னா, தங்கத்தையும் வெள்ளி உருவாக்குற இடத்துக்கு போய் பார்க்கணும். எத்தனை தடவை சுத்திகரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். எத்தனை தடவை சுத்திகரிச்சு இவ்வளோ பெரிய தங்கத்தை எவ்வளவா மாறுதுன்னு பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த வாங்கி நம்ம போட்டிருக்க தங்கத்துல எவ்வளவு களிம்பு இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் உட்கார்ந்து நம்மளை சுத்திகரிக்க பார்த்துட்டே இருப்பாராம். இவன் நேத்துல இருந்து இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கானா, கொஞ்சம் மாறி இருக்கிறானா, வெள்ளியை நெருப்பில போடுவது போல இந்த உலகத்தில் சுத்திகரிக்கிறதற்கு நெருப்பை பயன்படுத்தினாலும் அதிகமாய் சுத்திகரிப்பதற்கு அதிக அளவு அக்கினியை பயன்படுத்துவது வெள்ளியையும் தங்கத்தையும் தான். நம்மளை அப்படித்தான் போட்டு பொண்ணாக்கு வரோம். அது என்னமோ நம்ம தான் இந்த உலகத்தில் ஜொலிக்கிறோம், நமக்கு தான் இந்த உலகத்தில் பாடும் ரொம்ப. தெரியுமா? நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிறவன் பார்த்து சொல்கிறான், இவன் நல்லா இருக்கான்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் சொல்கிறான், ஆனால் நமக்குத்தான் பாடு அதிகம், நம்மளைத்தான் போட்டு சுத்திகரிக்கிறாரு. அவர் உட்கார்ந்து, பார்த்தீங்களா வசனத்தை கவனிங்க, உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுவது போல சுத்திகரித்து கொண்டே இருப்பார். என் ஜனம் சுத்திகரிக்கப்படணும். அவன் அவனை மாதிரி இல்லை, அவன் மற்றவர்களைப் போல் அல்ல, அவன் புறஜாதிகளைப் போல் அல்ல, அவன் என்னுடைய ஜனம், நான் அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவன் என் பிள்ளை, அவன் மேல் என் பேர் இருக்கிறது, அவனை நான் அப்படி விட்டுவிட முடியாது என்று ஆண்டவர் துடிக்கிறார். உங்கள் மேல் அவ்வளவு பாசத்தோடு. அது நிமித்தம் தான் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். நாம் சுத்திகரிக்கப்படும் போது அவர் சந்தோஷப்படுவார். அதில் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஆமாம், நம்மளை என்னால் கவனிங்களேன், நம்மளை சுத்திகரிக்கும் போது அவர் நம்ம காணிக்கை அவருக்கு பிடிக்குமா? நம்ம காணிக்கை அவருக்கு பிடிக்கும்போது நமக்கு திரும்ப மேன்மை அவர் கொடுக்கிறார். ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ இந்த கொடுக்கப்படுறதுல, ஆனால் அதே பாவத்தோட கொடுக்கும்போது அப்படியே ஓட்டப்பை தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்போ அந்த நீ கொடுக்குற காணிக்கை சின்னதாக இருந்தாலும் எனக்கு அது பிடிக்குதுப்பா, உன் காணிக்கை எனக்கு பிடிக்குது, அந்த காணிக்கை மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், அது நீ எனக்கு கொடுத்ததா நான் நினைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் வந்துருச்சா? என்னெல்லாம் பண்ணுறாங்களாம் அவருடைய ஜனங்கள்? சூனியம் பண்ணுறாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, சுற்றி உள்ளவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்க, அவன் மேலே சூனியம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார்.
விபச்சாரம் பண்ணுறானா. திருமணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு போனால் விபச்சாரம், திருமணத்துக்கு முன்னாடி போனால் வேசித்தனம். காணிக்க கொடுக்குறானா, ஆனால் என்ன பண்ணுறானா, விபச்சாரம் பண்ணுறானா. அடுத்து என்ன, பொய் ஆணையிடுகிறானா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இதை செய்கிறேன்னு ஆணையிட்டீங்கன்னா அந்த ஆணையில் தவறவே, ஒருவேளை அந்த ஆணையில் நிற்க முடியலன்னா நீங்கள் போய் சரண்டர் ஆகி சொல்லிடணும். இந்த நாளில் இவ்வளோ ரூபா தரேன்னு சொன்னேன், இந்த நாளில் இதை செய்கிறேன்னு சொன்னேன், இந்த நாளில் இதை தாரேன்னு சொன்னேன், என்னால் முடியல, நான் தந்துடுறேன்ப்பா. ஏன்னா சொல் தவறுனானா அவன் பூர்ண புருஷன் அல்ல. அப்போ நம்ம இதை கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம் பொய்யானே இடுறான். அதில் பாருங்கள், எனக்கு பயப்படாமல் விதவைகள். அப்போ ஒருத்தர் புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அந்த பிள்ளைகிட்ட காசு இருக்குன்னா எடுக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தாயேஸ்வரி இருந்துச்சுல்ல, அது 100 கொடுத்து 1.5 லட்சத்துக்கிட்ட கொடுத்துச்சு. அவ்வளோ பணம். ஆனால் கொத்தனார் ஒரு 50,000, அவன் ஒரு 50,000 கேட்பார் இல்லை. கடைசியில் எங்கள் அம்மா ஒருத்தவங்களை மேதலோடையில் போய் ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அவங்க ரத்த சொந்தத்தை கூப்பிட்டு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே அந்த பணத்தை போட்டோமா, அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். நான் இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுடைய ஓட்டர் ஐடி எடுத்து ஆதாரை உருவாக்கி கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் போய் போட்டோ எடுத்து அவ்வளோ வேலை பார்த்தோம். ஏன்னா நமக்கு அந்த பணம் வேணாம், கர்த்தர் நமக்காக இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது பைத்தியம். அந்த 2 லட்சத்தை எடுத்தால் எவனும் கேட்க போகிறதில்ல, அது பைத்தியம். ஆனால் மேலே ஒருத்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயப்படாமல், நீ சுத்திகரிக்கப்பட்டு எனக்கு காணிக்க கொண்டு வருவேன்னு நான் காத்துட்ருக்கேன், நீ எனக்கு பயப்படாமல் விதவையோட பரிசையாப்பா தூக்குன. நீ யாருடைய காசையும் எதிர்பார்க்காதீங்க, அவர் தர்ற கொஞ்சம் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கா. நான் மட்டும் சொல்கிறேன், அவர் தந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். அப்போ இந்த 4வது காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் ஜனம் நான் அன்னையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் திரும்பவே இல்லையே, அவனுக்கு எப்படியாவது பணம் வேணும், அவன் யார் செத்தா என்ன, அவனுக்கு காசு வேணும், இது நிமித்தம் தேவன் என் பக்கமாய் திரும்பவில்லை. விதவைகளை ஏமாத்துறாங்களா, அநாத பிள்ளைங்களை ஏமாத்துறாங்களா. ஏன்னா அநாதை தான் ஏமாற்ற முடியும். வேற ஒருத்தனை ஏமாத்தினா அப்பங்காரன் வருவான், சொந்தக்காரன் வருவான். திக்கற்றவங்களை ஏமாத்துறாங்களாம். கூலிக்காரர்களுடைய கூலியை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஒன்றுக்கும் இல்லாதவனை கூப்பிட்டு வந்தால் 100 ரூபா கொடுத்தா போதும், ஏன்னா அவனை கூப்பிட்டு வந்தால் 100 ரூபா கொடுத்தா போதும். இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. கூலிக்காரன், அதாவது நியாயமான கூலி கொடுக்கணும், அது கர்த்தர் சொல்கிறார். இது எல்லாத்தையும் பரதேசி இவங்களுக்கெல்லாம் அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார். இல்லை, ஆமாம், உங்களை எவனாவது ஏமாத்தினாலும் கர்த்தர் விட மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லலை, யார் சொல்கிறாவா, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நான் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. சரி, ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய. அவன் என்னன்னா இவ்வளவு தப்பு பண்ணியும் நம்மளை அழிக்காம இருக்காரான். அவனை ஏமாத்தணுமா, இவனை ஏமாத்தணுமா, அவங்க ஆசை எடுத்தோமா, ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம 1ஆம் தேதி என்னெல்லாம் தீர்மானம் போட்டோம், நம்ம எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம ஜனவரி 1 என்னெல்லாம் பேசணும், இந்த வருஷம் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னோம். ஆனால் நம்ம தப்பு பண்ணோம், கூலியை எடுத்தோம், ஏமாற்றணும், அவனை ஏமாற்றணும். ஆனால் ஏன் நம்ம சாகலை, நம்ம ஹார்லிக்ஸ் குடித்தோம் அதனால சாகலை, பூஸ்ட் குடித்தோம் அதனால சாகலை. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறனால உயிரோட இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது நிமித்தம் தான் சவுலே 40 வருஷம் ராஜ்யபாரத்தில் இருந்தார். அவர் மாறாதவர். எவ்வளோ நல்லா இருக்கு, எல்லாரும் சொல்லுங்கள். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், ஆகையால் நாங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்படி தான் படிக்கணும் வேதத்தை. அங்கே அவருக்கு எழுதியிருக்கு, நமக்கு என்ன சொல்லுது, அவர் கர்த்தர், மாறாதனால நாங்கள் தப்பு பண்ணோம். ஆனால் நாங்கள் அதே தப்பு எங்கள் பிள்ளை செஞ்சால் டம்முன்னு அடிக்கிறோம். ஆனால் அவர் அடிக்கலை, அவர் கர்த்தர்.